ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காம்படிஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த குவிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 20 கேள்வி இருக்கு. ஒன்னுக்கு வந்து 30 செகண்ட். ஸோ நீங்க கேள்விக்கான பதில வந்து கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை கண்டுபிடிக்காத பட்சத்துல அதுக்கான கேள்விக்கான ஆன்சரும் பிளஸ் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் வந்து அடுத்ததாவே கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம டெஸ்ட்டுக்கு போலாம். முதல் கேள்வி, தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா திருமந்திரம். திருமூலர் இயற்றின திருமந்திரத்தை தான் வந்து தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். சரிங்களா? இரண்டாவது கேள்வி, மாணிக்கவாசகர் இயற்றிய திருமுறை தொகுப்பு எது? மாணிக்கவாசகர் இயற்றிய திருமுறை தொகுப்பு எது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா திருவாசகம், திருச்சிற்றம்பல கோவையார். இதுதான் வந்து மாணிக்கவாசகர் இயற்றிய திருமுறை தொகுப்பு. ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி, இதில் தவறானதை தேர்வு செய்ய. இந்த 4 ஆப்ஷன்ல தவறாக இருக்கிறத வந்து தேர்வு செய்ய. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து எந்திரம். இதுதான் இந்த 4 ஆப்ஷன்லயும் தவறானது. அதாவது நித்தியம், நைமித்தகம், காமியம், இது மூணும் வந்து பூஜையோட வகைகள். அதாவது பரார்த்த பூஜையோட வகைகள் தான் இந்த நித்தியம், நைமித்தகம், காமிகம். சோ இந்த எந்திரம் தான் வந்து இதுல இருந்து தவறானது. ஓகேங்களா? அடுத்தது 4வது கேள்வி, மந்திரம் ஜபிக்கும் முறை எத்தனை வகைப்படும்? மந்திரம் ஜபிக்கும் முறை எத்தனை வகைப்படும்? 5 வகை, 7 வகை, 3 வகை, 8 வகை. மந்திரம் ஜபிக்கும் முறை வந்து 3 வகைப்படும். அதாவது வந்து மானசம், மந்தம், வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். சோ மனசுக்குள்ளேயே ஜபிக்கிறது வந்து மானசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி தனக்கு மட்டுமே கேட்கிற மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்றது மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி ரொம்ப எல்லாருக்குமே கேட்கிற மாதிரி ரொம்ப சத்தமா வந்து உச்சரிப்பது வந்து வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மனதுக்குள்ள வந்து உச்சரிப்பது உத்தமம். அது மாதிரி மெல்ல உச்சரிப்பு வந்து மத்தியம். அது மாதிரி பிறர் அறியறதுக்காக உச்சரிக்கிறது வந்து அதமம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 3 வகை. அடுத்தது 5வது கேள்வி, ஐத்திரேய உபநிடதம் என்பது எந்த வேதத்தை சார்ந்தது? ஐத்திரேய உபநிடதம் என்பது எந்த வேதத்தை சார்ந்தது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா ரிக்வேதம். ஐத்திரேய உபநிடதம் அப்படின்றது ரிக்வேதத்தை சார்ந்தது. ஓகேங்களா? அடுத்தது 6வது கேள்வி, கீழே பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கீழே உள்ளவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா ஆராத்திரிகம். இதுதான் வந்து இதுல பொருந்தாத ஒண்ணு. இதுல வந்து ஆவர்த்தம், அனாவர்த்தம், அந்தரிதம், இது 3 வந்து கோயிலோட நிர்மாணம், ஆலய நிர்மாணம். ஓகேங்களா? அடுத்தது 7வது கேள்வி, ஐம்பெரும் அம்பலங்களில் தாமிர சபை எங்குள்ளது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி. ஓகேங்களா? ஐம்பெரும் அம்பலங்களில் தாமிர சபை வந்து திருநெல்வேலியில இருக்குது. அடுத்தது 8வது கேள்வி, சதாசிவ மூர்த்தியின் தற்புருஷ முகம் எந்த திசையை நோக்கியது?
சதாசிவமூர்த்தியின் தற்புருஷ முகம் எந்த திசையை நோக்கியது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு முகம். ஓகேங்களா? சதாசிவமூர்த்தியினோட தற்புருஷ முகம் வந்து கிழக்கு முகம் நோக்கியது. மொத்தம் 5 முகம் இருக்கு. அதாவது சதாசிவமூர்த்திக்கு மொத்தம் 5 முகம் இருக்கு. அதாவது ஈசான முகம் அப்படின்றது மேல் நோக்கியது, அதே மாதிரி தற்புருஷ முகம் அப்படின்றது கிழக்கு நோக்கியது, அகோர முகம் அப்படின்றது தெற்கு நோக்கியது, வாமதேவ முகம் இது வந்து வடக்கு நோக்கியது, அதுக்கப்புறம் சத்தியோசாத முகம் இது வந்து மேற்கு நோக்கியது. ஓகேங்களா? சோ வந்து தற்புருஷ முகம் அப்படின்றது வந்து கிழக்கு நோக்கியது. ஓகேங்களா? அடுத்தது 9வது கேள்வி. சிவனின் திரிசூலத்துடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. இதுல வந்து சூலினி அப்படின்றதுதான் வந்து தொடர்பில்லாத ஒண்ணு. சிவனோட திரிசூலத்துல இருக்கிற அந்த 3 முகங்களும் வந்து ஆரினி, சனனி, ரோதயித்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 சக்திகளை வந்து குறிக்கும். சிவன் வந்து மும்மலங்களை அழிக்கக்கூடியவர். அது மாதிரி முத்தொழில்களுக்கும், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் இது மாதிரியான முத்தொழில்களுக்கும் முதன்மையானவர். சோ வந்து இந்த சிவனோட திரிசூலத்துல ஆரினி, சனனி, ரோதயித்ரி அப்படின்னு வந்து இந்த 3 சக்திகள் வந்து அந்த திரிசூலத்துடைய அந்த 3 முகத்திலையும் வந்து இருக்கு. ஓகேங்களா? 10வது கேள்வி. பெண்கள் எந்த வகையிலான நமஸ்காரம் செய்தல் வேண்டும்? பெண்கள் எந்த வகையிலான நமஸ்காரம் செய்தல் வேண்டும்? இதுக்கான சரியான ஆன்சர் பஞ்சாங்கம். ஓகேங்களா? ஆண்கள் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணும், பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யணும். அதே மாதிரி திரியங்கம், ஏகங்கம் இது வந்து ஆண்கள், பெண்கள் ரெண்டு பேருமே செய்யற மாதிரியான நமஸ்காரம் இது. ஓகேங்களா? அடுத்தது 11வது கேள்வி. பால், தயிர், நெய், கோசலம், கோமயம் ஆகியவை சேர்த்து செய்யப்பட்ட பொருளின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சகவ்யம். அதாவது பஞ்சகவ்யத்துல என்னென்ன பொருள் 5 பொருள் இருக்கும். பசுவில இருந்து கிடைக்கப்பட்ட 5 பொருட்கள். அதாவது பால், தயிர், நெய், அதுக்கப்புறம் கோசலம், அதுக்கப்புறம் கோமியம். இந்த 5 பொருட்களும் சேர்ந்து செய்யப்பட்ட பொருள் தான் வந்து பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கேள்வி. சிவனின் அங்கபேதங்கள் எத்தனை வகைப்படும்? சிவனின் அங்கபேதங்கள் எத்தனை வகைப்படும்? இதுக்கான ஆன்சர் வந்து 4 வகைப்படும். சிவனின் அங்கபேதங்கள் வந்து 4 வகைப்படும். அதாவது அங்கம், பிரத்யங்கம், சாங்கம், உபாங்கம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து 4 வகை சிவனோட அங்கபேதங்கள் வந்து. ஓகேங்களா? அடுத்தது 12வது கேள்வி. நைவேத்தியம் செய்யப்படும் அன்னம் எத்தனை வகைப்படும்? நைவேத்தியம் செய்யப்படும் அன்னம் எத்தனை வகைப்படும்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா நைவேத்தியம் வந்து 7 வகைப்படும். 7 வகை அன்னங்கள் வந்து நைவேத்தியம் செய்யப்படும். சோ இதுல பாத்தீங்கன்னாக்கா சுத்த அன்னம் அப்படின்னாக்கா சோறு மட்டும். ஓகேங்களா? மத்வண்ணம் அப்படின்னாக்கா தேன் கலந்த அன்னம். அதாவது மது பிளஸ் அன்னம். மதுனாக்கா தேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? மத்வண்ணம்னாக்கா தேன் கலந்த அன்னம். அடுத்தது தத்தி அன்னம் அப்படின்னாக்கா தயிர் கலந்த சோறு.
அடுத்தது பாயாசன்னம் அப்படின்னாக்கா அரிசி, பயத்தம்பருப்பு, பால், சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்ததுதான் பாயாசன்னம். அடுத்தது கிருசான்னம் அப்படின்னாக்கா சோறு, நெய், எள்ளுப்பொடி இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து கிருசரான்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து குலான்னம் அப்படின்னாக்கா சோறு, நெய், பால், வெல்லம் இதெல்லாம் சேர்ந்தது வந்து குலான்னம். சர்க்கரை பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து குலான்னம். ஓகேங்களா. அடுத்தது முர்கான்னம் அப்படின்னாக்கா பயறு, தேங்காய் துருவல், சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்தது முர்கான்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 13வது கேள்வி. கொடிமரத்தின் அடிப்பாகத்தை எப்படி அழைப்பார்கள்? கொடிமரத்தின் அடிப்பாகத்தை எப்படி அழைப்பார்கள்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம பாகம். கொடிமரத்தோட அடிப்பாகத்தை வந்து பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது 14வது கேள்வி. இறைவன் நமது உடலில் அமைத்துள்ள தத்துவங்களின் எண்ணிக்கை எத்தனை? இறைவன் நமது உடலில் அமைத்துள்ள தத்துவங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா 96. இறைவன் நமது உடலில் அமைத்துள்ள தத்துவங்களின் எண்ணிக்கை 96. ஓகேங்களா. அடுத்தது நாடிகள் எத்தனை வகைப்படும்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா 10 வகைப்படும். நாடி வந்து 10 வகைப்படும். அதாவது இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிங்குவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குரு இது மாதிரி 10 வகைப்படும் நாடிகள். ஓகேங்களா. அடுத்தது 16வது கேள்வி. உடலில் உள்ள வாயுக்கள் எத்தனை வகைப்படும்? உடலில் உள்ள வாயுக்கள் எத்தனை வகைப்படும்? உடலில் உள்ள வாயுக்கள் வந்து 10 வகைப்படும். அதாவது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் இப்படின்னு வந்து 10 வகைப்படும். ஓகேங்களா. அடுத்தது 17வது கேள்வி. 10 பிரபந்தம் பாடியவர் யார்? 10 பிரபந்தம் பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா பாம்பன் சுவாமிகள். 10 பிரபந்தம் பாடியவர் வந்து பாம்பன் சுவாமிகள். ஓகேங்களா. அடுத்தது அந்தக்கரணங்கள் எவை? அந்தக்கரணங்கள் எவை? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதுதான் வந்து அந்தக்கரணங்கள். ஓகேங்களா. அடுத்தது 19வது கேள்வி. உபதேச ரத்னமாலை அருளியவர் யார்? உபதேச ரத்னமாலை அருளியவர் யார்?
இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா மணவாள மாமுனிகள். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். உபதேச ரத்னமாலையை அருளியவர் வந்து மணவாள மாமுனிகள். அடுத்தது ராமானுஜர் பிறந்த ஊர் எது? ராமானுஜர் பிறந்த ஊர் வந்து ஸ்ரீபெரும்புதூர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது மாதிரி குவிஸ் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி.